உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறேன். இன்றைய நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றிய திருவாளர் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், தொடக்கத்திலே ஒளிபடைத்த கண்ணினாய் யாதுமாகியவள் என்று பாரதியாருடைய பாடலை பாடிய இசை குயில் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும், இந்நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய கருத்தரங்க நிகழ்விற்குள் செல்கிறேன். தொடர்ந்து ஒரு வாரமாக பாரதியுடன் ஒரு நடைப்பயணம் என்ற இந்த கருத்தரங்கிலே இன்றைக்கு பாரதியினுடைய பெண் சிந்தனைகள், பெண்ணிய சிந்தனைகள் என்ற தலைப்பிற்குள்ளே உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் என்ற தலைப்பிலே இந்நிகழ்விலே யானறிந்த சில கருத்துகளையும் பாரதியினுடைய பாடல்களிலிருந்து, அதாவது ஒரே ஒரு பாடல் அல்லது இரு பாடல், இந்த இரு பாடல்களிலிருந்து மட்டுமே எடுத்துக்கொண்டு அவனுடைய பெண்ணிய சிந்தனைகளை முன்வைக்கலாம் என்றிருக்கிறேன். போற்றி போற்றியே ஆயிரம் போற்றி, போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி, நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான். சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போல் ஒளி, தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை, சாற்றி வந்தனை மாதரசே, சாற்றி வந்தனே மாதரசே, எங்கள் ஜாதி செய்த தவப்பயன் வாழினி. புதுமை பெண் என்ற தலைப்பிலே பாரதியாரினுடைய இந்த கவிதை வரிகளை தொடங்குகிறது. இதுநாள் பாரதிக்கு முன்னால் இருந்த எத்தனையோ கவிஞர்கள் பெண்ணை தெய்வமாக, அவளை தேவதையாக, அவளை இயற்கையாக, மண்ணாக போற்றியிருக்கிறார்கள். ஆனால் பாரதி ஒரு புதிய சொல்லை, ஒரு நவீன சொல்லை பயன்படுத்துகிறான். அதுதான் புதுமை பெண். அந்த புதுமை பெண் அவனுடைய பெண்ணிய சிந்தனைகளினுடைய ஊற்று என்று சொல்லலாம். ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கும் பொழுதே இந்த உலகம் ஓங்கி நிற்கும் என்ற அவனுடைய கருத்திலே எழுந்த இந்த பாடல்களிலிருந்து சக்தியாக அவள் புதுமை பெண்ணாக வெளிப்படுகிறாளாம். அவளை சேற்றிலே முறைத்த ஒரு செந்தாமரையாக அவன் நினைக்கிறான். அவளுக்கு போற்றி போற்றி ஆயிரம் போற்றிகளை சொல்கிறான். மாதர்க்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வண் மலர் திருவாயின் மொழிந்த சொல், நாதம் தானது நாரதன் வீணையோ, நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ, வேதம் பொன்னுரு கன்னிகையாகியே மேன்மை செய்தியமை காத்திடச் சொல்வதோ, சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிழ்தமோ, தையல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு இங்கே என்கிறார். அந்த தேவதை வந்து இவனிடம் ஒன்று சொல்கிறதாம். மாதர்க்கு உண்டு சுதந்திரம், மாதர்க்கு உண்டு சுதந்திரம் என்ற ஒரு சொல்லை அவள் சொல்கிறாள். அந்த சொல்லை கேட்டவுடனே அந்த சொல் எவ்வாறு அவனுக்கு அமிர்தமாக தோன்றுகிறது என்பதை இங்கே பல உவமைகள் மூலமாக காண்பிக்கிறார். மாதருக்கு சுதந்திரம் உண்டு என்ற சொல்லை அந்த சக்தி சொன்னவுடனே அது நாரதருடைய நாத கானமாக அவனுக்கு ஒலிக்கிறது. கண்ணன் ஊதக்கூடிய வேய்குழலாக ஒலிக்கிறது. வேதங்கள் அனைத்துமே ஒரு கன்னிகையாக, ஒரு பொன்னாலான ஒரு சிலையாக அங்கே உருவெடுத்தது போன்று இருக்கிறதாம். சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிழ்தம் என்கிறார். நாம் இறக்காமல், நமக்கு மூப்பு வராமல் நம்மை காக்கக்கூடிய, தேவர்கள் உண்ணக்கூடிய அந்த அமிழ்தம் போன்று அந்த சொற்கள் எனக்கு இனிக்கிறது என்கிறார். அவனால் மட்டும்தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று புதுமையான உவமைகள் சொல்ல முடியும். அப்படிப்பட்டவன் பெண்களுக்கு சுதந்திரம் உண்டு என்ற அந்த சொல்லிற்கே இவ்வளவு உவமைகளை அடுக்குகிறான்.
அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர்கள் பித்தராம். நெறிகள் யாவினும் மேம்பட்டு மானிடர் நேர்மை கொண்டுயர் தேவர்களாதற்கே சிறிய தொண்டுகள் தீர்த்து அடிமை சுருள் தீயிலிட்டு பொசிக்கிட வேண்டுமாம். நரிய பொன்மலர் மென் சிறு வாயினால் நங்கை கூறும் நவீனங்கள் கேட்டிரோ என்கிறார். இப்பொழுது அவள் மேலும் சில நவீன கருத்துரைகளை இங்கே சொல்ல வந்திருக்கிறாள் இந்த புதுமை பெண். அதை நாம் கேட்க வரலாம் என்கிறார். அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர்கள் பித்தர்கள். அறிவு கொண்ட மனித உயிர்கள். அப்ப அறிவு கொண்டு மனித உயிர்கள் என்று இங்கே பெண்களை அவன் பாடுகிறார். அந்த பெண்களை அடிமையாக்குவது தீது. அவ்வாறு சொல்லிக் கொண்டு திரிபவர்கள் பித்தர்கள் என்று கூறிவிட்டு இப்பொழுது அந்த நங்கை, அந்த நவீன நங்கை இங்கே சில சொல்கிறாள், அதை கேட்கலாமா என்று நம்மை அழைத்து செல்கிறார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவினில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நாணும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்கிறார். அங்கே வந்து சொன்ன அந்த பெண்ணை ஒரு தெய்வமாக அவன் உருக்கொண்டு அவன் சொல்கிறான், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவினில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும். பெண்களுக்கும் அறிவு வேண்டும், ஆண்களுக்கும் அறிவு வேண்டும். இருவரும் அறிவோடு இருக்கிறார்கள். அப்பொழுது இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த உலகம் உய்யும் என்று சொல்கிறார். பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுக்கு போந்து நிற்பது தாய் சிவசக்தி. பெண்களை எல்லாரையுமே அவன் சக்தியாகத்தான் காணுகிறான், பெண் சக்தியாகத்தான் அவன் காணுகிறான். இந்த நாணம், அச்சம் இவையெல்லாம் நாயினுடைய குணங்கள். அப்ப பெண்ணினுடைய குணங்கள் என்ன? அதற்கு முன்னால் அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு என்று 4 வகை குணங்களை பெண்ணிற்குரிய குணங்களாக நம்முடைய சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அச்சப்படுதல், எதை கண்டாலும் அச்சப்படுதல், தேவையில்லாதவற்றிற்கு நாணுதல், மடமை, தெரியாதது, உலக அழிவை பெறாத ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் பெண்களுக்கு தேவையில்லை. அவைதான் பெண்களுடைய குணங்களாக ஒரு காலத்திலே அது இருந்தால் மட்டுமே அவள் சிறந்த பெண்ணாக, நல்ல குடிப்பெண்ணாக இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதெல்லாம் நாய் குணங்கள். எதை கண்டாலும் அச்சப்படுவதற்கு பெண் என்ன இதுவா என்று கேட்கிறார். எனவே நாணமும் அச்சமும் நாய்க்குதான் வேண்டும், அது பெண்களுக்கு தேவையில்லை. பிறகு வேறு என்ன பெண்களினுடைய நல்ல குணம் எனும் பொழுது, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணுதற்கு நற்குடி பெண்ணின் குணங்கள். அதாவது ஞான நல்லறம், அறிவு வேண்டும், நல்ல அறம் செய்யும் கொள்கை வேண்டும், வீரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எவளிடம் இருக்கிறதோ அவளே ஒரு சிறந்த நல்ல குடிப்பெண். அவளுக்கே இப்படிப்பட்ட குணங்கள் வேண்டும் என்று அந்த பெண்மை தெய்வம் சொல்வதாக சொல்லுகிறார். அடுத்ததாக மற்றொன்றை சொல்கிறான் பாருங்கள். நிலத்தின் தன்மை பயிர்க்குள்ளதாகுமாம், நீசத்தொண்டு மடமையும் கொண்டதாய் தலத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோர் செய்தியாம். குலத்து மாதர்க்கு கற்பு இயல்பாகுமாம். கொடுமை செய்து அறிவை அழித்து அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமையாம். நங்கை கூறும் வியப்புகள் கேட்டீரோ என்கிறார். ஒரு நிலமானது நல்ல விதையை போட்டால் அந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தால் அந்த பயிர்கள் செழிப்பாக வளரும். அப்பொழுது நிலம் கலர் நிலமாக இருந்தால் அந்த நிலம் எவ்வாறு செழிக்கும்? எனவே நிலம் நல்லதாக இருந்தால்தான் பயிர் செழிப்பாக வளரும். அதுபோல இந்த நீச தொண்டு மடமை கொண்ட ஒரு பெண்ணிடம், அறியாமை கொண்ட பெண்ணிடம், மடமை என்பது அறியாமை என்ற இந்த அந்த நீச தன்மை கொண்ட மடமை கொண்ட அந்த பெண்களிடம், அறிவின்மை உள்ள பெண்களிடம் எவ்வாறு சிறந்த பயிர்கள் வளரும், உயிர்கள் வளரும்? இதே கருத்தை தான் பாரதியினுடைய தொண்டனான அந்த பெண்கள், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்ற ஒரு கருத்தை அங்கே முன்வைப்பார்.
எனவே ஒரு பெண் படித்தால் அந்த சமூகம் படித்தது போல, ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே படித்ததாகும் என்ற பாரதிதாசனுடைய இந்த கருத்துக்களை நான் இங்கே ஒப்பு நோக்கிக் கொள்ளலாம். இப்படி பெண்களுக்கு மடமையற்ற கல்வி வேண்டும் என்று கூறியிருக்கிறது அந்த பொய்மை கண்ட கலிக்கு புதிதன்றி சதுமறைப்படி மாந்தர் இருந்தனள் தன்னில் ஏது பொதுவான வழக்கமாம். அதாவது புதுமையான பெண்கள் ஒன்றை இங்கே சொல்கிறாள். சொல்கிறாள் என்றால், ஒரு காலத்திலே பொய்மை கண்ட கலிக்கு இது புதிது அன்றி, அந்த புதிதன்றி என்ற சொல்லை நாம் சரியாக பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம், இந்த மடமைத்தனமான செயல்கள், மூட நம்பிக்கையான செயல்கள், பெண்ணை அடிமைப்படுத்தும் செயல்கள், பெண்ணை இழிவுபடுத்தும் செயல்கள், இது புதிதாக இருக்கலாம். அன்றி பழைய காலத்திலே சதுமறைப்படி அந்த நாளிலே மதுர தேமொழி மங்கையர் உண்மைதேர் மாதவ பெரியோரோடு ஒப்புற்றே முதுமை காலத்தில் வேதங்கள் பேசிய முறைமை மாறிட கேடு விளைந்ததாகும். இதை நாம் பழைய தொன்மையான ஒரு காலத்துடன் இந்த இன்றைய காலகட்டத்தை அவன் ஒப்பிடுகிறான். தொன்மை காலத்திலே, வேத காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திலே எதையும் வரலாறாக எழுதி வைக்காத அதற்கு முற்பட்ட அந்த காலகட்டங்களிலே, வேத காலங்களிலே பெண்கள் அறிவில் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆணும் பெண்ணும் வாதிடக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக மைத்ரேயி, கார்கி போன்ற அந்த வேத பெண்மணிகள் அங்கே சபைகளிலே ஆடவருடன் நின்று வாதம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் காண்கிறோம். அப்ப வேத காலத்திலே அந்த பெண்களுக்கு சரிநிகர் சமானமாக அறிவில் சமமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னாளிலேதான் இப்படிப்பட்ட பொய்மை கருத்துகள் திகழ்ந்து ஒரு நிமிடம். சரி, அவர் எங்க வீட்டு புதுமை பெண்ணின் சொற்களும் செய்கையும் பொய்மை கண்ட கலிக்கு புதிது அன்றி சதுமறைப்படி மாந்தர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாகும். அந்த வேத காலங்களிலே அந்த பெண்கள் அறிவினிலே ஆண்களுக்கு சமமாக இருந்தார்கள், சமமாக நடத்தப்பட்டார்கள். அங்கே ஆண் பெண் அறிவினில் உயர்ந்தவள் தாழ்ந்தவள் என்றோ அடிமைத்தனமோ இல்லை என்பதை இங்கே குறிப்பிட்டு, இன்றைக்கு வரக்கூடிய இந்த காலத்தில் தான் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கின்றன என்று அந்த புதுமை பெண் கூறுவதாக பாரதி இந்த இடத்திலே வைக்கிறார். அந்த புதுமை பெண்ணினுடைய நடையும் அவளுடைய பாவனைகளும் அவளுடைய செயல்களும் எவ்வாறு இருந்தது என்பதை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். இங்கே அவளுடைய நடையையும் பாவனைகளையும் அவளுடைய செயல்பாடுகளையும் சொல்லும் பொழுது, அவள் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், அந்த அச்சம் என்பது அவளிடம் இல்லை, அவள் நேர்மையாக சென்று கொண்டிருப்பதால் என்ற கருத்தை கூறி, திமிர்ந்த ஞான செருக்கு, மடமை நீங்கிய அறிவை அவள் பெற்றிருக்கிறாள். திரம்புவதில்லையாம். அந்த திரும்புவதுன்னு சொல்லக்கூடாது, திரம்புவதில்லையாம். திரம்புதல் என்றால் மாறுபடுதல் அற்ற, தவறுதல் அற்ற, அதுல தவறு இல்லை. அப்படிப்பட்ட யாரிடம் அறிவு ஓங்கி நிற்கிறதோ அந்த இடத்திலே அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் நேர்வழி நடப்பார்கள். அப்படிப்பட்ட தவறுதல் இல்லாத அந்த புதுமை பெண்ணாக அவள் திகழ்கிறாள். அது மட்டுமன்று, அமிழ்ந்து பேருருளாம் அறியாமையால் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை, இங்க இததான் சொல்றாரு. அமிழ்ந்துன்னா அப்படியே அமிங்கி போறது. பிறர் சொல்லக்கூடிய இந்த உலகத்துல சமூகத்துல காணப்படக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அப்படியே அமிழ்ந்து போறது, அதுக்குள்ளேயே மூழ்கி போறது. பேர் இருள் ஆம் அறியாமையினால், மிகப்பெரிய அறியாமை,
எதையும் தெரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, ஒரு மடத்தன்மை. இதையெல்லாம் இந்த அவல நிலைகளை எல்லாம் கொண்டு கலையின்றி, கலை என்றால் இந்த இடத்திலே கலைகள் என்பது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம், அழகு என்று கூட ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அறியாமையையும் கொண்டு உலகம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நம்பி அந்த பொய்மை பித்துகளை எல்லாம் தன் மனதிலே ஏற்றுக்கொண்டு அவள் வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறம் ஆகும். இங்கதான் பாரதிய நிற்கிறான். அப்படி உதய கன்னி உரைப்பது கேட்டிரும். புதிதாக உதய கன்னி என்றால் புதிதான கன்னி, நவக்கன்னி, புதுமை பெண். இந்த புதுமை பெண் ஒன்று சொல்கிறாள் பாருங்கள். உலகத்திலே பேசக்கூடிய அத்தனை பொய்மை கருத்துகளையும் மூட நம்பிக்கைகளையும் தன்னுள்ளே வாங்கி கொண்டு இதுதான் என் உலகம், பெண்மை இதுதான் என்று தன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாள் அல்லவா? அப்படிப்பட்ட செயல்களை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும். அப்ப உமிழ்தல் என்ற சொல் தூ என்று துப்புதலா? மற்றொரு வகையிலே பார்த்தால் தனக்கு வேண்டாம் என்ற ஒரு பொருளை நாம் வாயிலே வைக்கும் பொழுது என்ன செய்வோம்? நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை உமிழ்ந்து விடுவோம். மற்றவர்கள் மேல் அல்ல, நமக்கு அந்த பொருள் ஏற்கப்படாவிட்டால். இப்போது ஒரு பாவக்காயை நமக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. சில பேருக்கு பாவக்காய் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்க. அதாவது பலருக்கு பிடிக்குங்கிறவங்க கூட அது உடம்புக்கு நல்லதுன்னு தான் சாப்பிடுவாங்களே தவிர அதனுடைய சுவையை பார்க்கும் பொழுது கசக்கத்தான் செய்யும். அதுபோல சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில பொருள்களை வாயில வச்ச உடனே ஐயோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு உமிழ்ந்துருவாங்க. அதுபோலதான் இந்த மூட கருத்துகள், பேரிருள் அறியாமையால் அவலமெய்தி இப்படிப்பட்ட கலையின்றி வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உமிழ்ந்து விடலாம் என்கிறார். அல்லது இப்படி முட்டுக்கட்டைகளையும் மூட நம்பிக்கைகளையும் யாரெல்லாம் நம் மீது திணிக்கிறார்களோ அவர்கள் முகத்திலே உமிழ்ந்து தள்ளுங்கள், அதுதான் பெண்மையினுடைய அறம் என்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்கிறார். பாதகம் செய்பவர்களைத்தான் அவன் சொல்கிறானே தவிர பெண்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பேராண்மையை அவன் இங்கே சொல்லவில்லை. ஆண் சமூகம் அத்துணையையும் அவன் சொல்லவில்லை. சமூகத்திலே எது பெண்மைக்கு இழிவுபடுத்துகிறதோ, எந்த சடங்கு பெண்மையை இழிவுபடுத்துகிறதோ, எந்த செயல் பெண்மையை அடிமைப்படுத்துகிறதோ அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் உமிழ்ந்து விடு. உனக்கு பிடிக்கவில்லை என்பதால் ஏற்றுக்கொள்ளாமல் உமிழ்ந்து விடு. மற்றொரு கருத்திலே நோக்கும் பொழுது அப்படிப்பட்ட செயல் செய்தவர்களின் மேல் நீ காரி துப்பு என்கிறார். இது ஒரு பெண்ணறம் என்று அந்த புதுமை பெண் சொல்வதாக பாரதி தன்னுடைய பாடலிலே படைக்கிறார். உலக வாழ்க்கையினுள் இன்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல் வகை கற்கவும் இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வானுதலாதர் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாரதியினுடைய புதுமை பெண்ணாக அவன் கனவு கண்ட அந்த செயல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்துணை நுட்பங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக எந்த அறிவியல் வளர்ச்சி வந்திருக்கிறதோ அத்தனை அறிவியல் வளர்ச்சிகளையும் வீட்டிலிருந்து இந்த பெண்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பற்பல நூல்களை கற்கிறார்கள். ஓது பற்பல நூல்களை கற்கவும் இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே உலக நாடுகள் அத்துணைக்கும் பெண்கள் செல்கிறார்கள். 4 திசையிலுமே இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பயணப்படுகிறார்கள். திலக வானுதலார் தங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டும். வெளிநாடுகளில் சென்று அவர்களுக்கு உண்டான பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் அவர்கள் மேலோங்கி செல்வது மட்டுமல்ல, இந்த பாரத தேசம் ஓங்குவதற்காகவும் பாரத தேசம் சிறப்படைவதற்காகவும் இந்த பெண்கள் எங்கும் சென்று தன்னுடைய புலமையை காண்பித்து தன்னுடைய திறனை காண்பித்து பெருமை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது பாரதியினுடைய அவா. அதை விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். விரைவிலேயே இந்த பெண்கள் இப்படிப்பட்ட செயல்களை ஒழித்துவிட்டு உலகெங்கும் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், பல்பல கற்க நூல்களை அறிய வேண்டும், நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் பெருமை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணினுடைய சிந்தனை.
அந்த புதுமை பெண்ணினுடைய சிந்தனையாக இன்றைக்கு பல்வேறு புதுமை பெண்கள் நாட்டிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று அந்த நுட்பங்களை தெரிந்து கொள்வதை காட்டிலும் தன்னுடைய இடத்திலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய இருக்கையிலேயே இருந்து கொண்டு வெளிநாட்டு நுட்பங்கள் அனைத்தையும் தெரிந்து உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுமை பெண்களுக்கு பாரதியினுடைய இந்த வரிகள் மிக 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 அர்ப்பணமாக என்னுடைய கருத்துரையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். இளைய நங்கையின் எண்ணங்கள் இளைய நங்கை என்கிறார், உடைய கண்ணி என்கிறார், புதிய நங்கை என்கிறார். இப்படி அழைப்புகள் இருக்கிறார்கள். போற்றி அதாவது மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். இந்த மூத்த பொய்கள் என்பது என்ன? கற்பு என்ற ஒரு நிலையை இங்கே பெண்களுக்காக அமைத்து பெய்யென பெய்யும் மழை என்றெல்லாம் கூறி அந்த கைமை நோன்பினால் இந்த பெண்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற முட்டுக்கட்டைகளை எல்லாம், மூடக்கட்டுகளை எல்லாம் இங்கே பேசியிருக்கிறார்கள் அல்லவா? அந்த மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம் என்று கூறுகிறார். முட்டுக்கட்டைகள், பெண் கைமை நிலைமடைந்தால் அவள் வெளியில் வரக்கூடாது என்ற ஒரு சில நிலைகள், அதை பற்றி நிறைய பாரதியாரும் பாரதிதாசனுடைய கவிதைகளிலே நாம் காண்கிறோம். சங்ககாலம் முதலாகவே அந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை நாம் காண்கிறோம். உடன்கட்டை ஏறுதல் என்ற அந்த ஒரு நிலையை பெண்களுக்கு செய்த அந்த முட்டுக்கட்டைகளை நாம் காண்கிறோம். இவற்றையெல்லாம் தகர்த்து எறிய வேண்டும் இந்த புதுமை பெண்கள் என்று சொல்கிறார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்பார்கள். அந்த உலகிலே மழை பெய்வதற்கு பெண்ணினுடைய கற்பு நிலையை ஒரு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் நீங்கள் தகர்த்து விடுங்கள், மூட கட்டுப்பாட்டுகளை எல்லாம் நீங்கள் தகர்த்தெறியுங்கள் என்று கூறுகிறார். போற்றி போற்றி ஜெய போற்றி போற்றி, புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை நல் அருளினாள் ஒரு கன்னிகையாகி தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள், செல்வம் யாவினும் மேல் செல்வம் ஏதினோம் என்கிறார். இப்படி ஒரு தெய்வமாக அந்த பராசக்தியே வந்து நவீன மங்கையாக புதுமை பெண்ணொழியாக வந்து இங்கே நமக்கு பல்வேறு கருத்துக்களை கூறுகிறாள். அப்படிப்பட்ட புதுமையான அந்த தெய்வம் வாழ்க என்று அவளை போற்றுகிறான், அந்த புதுமை பெண்ணை போற்றுகிறான். இன்றைக்கு அதே பராசக்திகளாக புதுமை பெண்களாக நம்முடைய சமூகத்திலே பெண்களுடைய வளர்ச்சியை காணும் பொழுது பாரதி நிச்சயமாக மனம் மகிழ்வான். ஒரு தடவை பாரதிதாசன் வந்து பாரதியாரை பார்க்க வந்திருக்காரு. அப்போ வந்து செல்லம்மா அவங்க வீட்டுல இல்லை, அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுது, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அதனால பாரதிதாசன் என்ன செய்யறாரு, அவருடைய பாரதியாருடைய வீட்டிலேயே தங்கிடுறாரு. இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் இவர் பேசுவார். அந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு நடுநிசி ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்துல பாரதியாருக்கு பசிக்குதான். ஆனா வீட்டுல பால் இருக்கு, அந்த பாலை காய்ச்சி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அடுப்புகிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய பழைய காலத்துல அந்த விறகடுப்பு தான் இருக்கும் இல்லையா, அந்த விறகடுப்புல இருக்கக்கூடிய அந்த தூளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுப்பை பத்த வைக்கிறாரு. பத்த வைக்கவே தெரியல, என்ன செஞ்சாலும் அவரால் முடியலையா அந்த பாலை காய்ச்சறதுக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த சின்ன செயல் கூட அவரால் அதை செய்ய முடியல. அப்பதான் அவர் நினைச்சுக்கிறாராம், பாரதிதாசன் கிட்ட சொல்றாராம், பாருப்பா இந்த மாதிரி கனக சுப்புரத்தனம் இப்படி பாரு, ஒரு பெண்கள் வீட்டுல இல்லைன்னு சொன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு மறுநாள் காலையில அதனுடைய தாக்கம் அப்படியே ஒரு பாடலாக எழுதுகிறார். அதுதான் பெண்மை என்ற பாடல். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா,
தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை அவர் தொடங்குகிறார். அதுல சொல்லக்கூடிய பாடல்கள்ல நிறைய அந்த பாடல் வரிகள்ல பாருங்க, வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோத்து கழித்து நின்றாடுவோம். ஒவ்வொரு வரியிலையும் அப்படி சொல்லுவார். அப்ப பெருமைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவார். அப்ப வலிமை சேர்ப்பது தாய்மலை பாலடா. அப்ப தாய்ப்பால் நமக்கு உடல் வலிமையை மட்டும் சேர்ப்பதல்ல, உள்ளத்தினுடைய சிந்தனை கூறுகளையும் வலிமை சேர்க்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் தாலாட்டும் பொழுது வீர பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சிவாஜியினுடைய தாய் ஜிஜாபாய் எல்லாம் அப்படி ஒரு கருத்துக்களை, வீர கதைகளை அவர்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த தாயினுடைய உள்ளம் நல்ல சிந்தனை உள்ளவளாக, வலிமை உள்ளவளாக அவர் இருக்கும் பொழுது அவளுடைய குழந்தைகளுக்கும் அதை அவள் சேர்த்தே ஊட்டுகிறாள். அதனால்தான் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா என்கிறார். மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், நல்ல வார்த்தையா எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு குடும்பத்தை கட்டி காக்கும் பொழுது சில தவறான செயல்களில் ஆண்கள் ஈடுபடும் பொழுது அவர்களை திருத்துவதற்காக அவள் அறிவுரை சொல்லி அந்த குடும்பத்தின் நலனுக்காக இழுத்துக்கொள்கிறாள் அல்லவா, அப்படிப்பட்ட சொற்கள் தான் மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்று சொல்கிறார். இப்படியாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஓரிடத்திலே அவர் மிக அழகாக என்ன சொல்கிறார் என்றால், உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாக்கிடும் உயிரினும் இந்த பெண்மையினிதடா என்கிறார். இங்கே அந்த ஒரு 4 வரிகளை சொன்னதற்கு பிறகு அவர் ஒரு அகப்பொருளாக அந்த பெண்ணை அகப்பொருள் நோக்கிய ஒரு பாடலிலே இந்த 4-5 வரிகளை அவர் முன்வைக்கிறார். உயிரை காக்கும், நம்முடைய உயிரை காப்பது மட்டுமல்ல, உயிரை சேர்த்திடும், தான் ஒரு உயிரை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணாக வந்திருக்கிறார். அந்த இன்பமாக்கிடும். 2 உயிர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே அந்த பெண்ணினுடைய இன்பம், அவளுடைய துணை இல்லாமல் அங்கே இன்பம் எதுவும் நிகழாது என்பதை தான் மிக இங்கே சூசகமாக அவர் ஓரிரு வரிகளிலே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெண்மையை பெருமையாக சொன்னவர் மற்றொரு இடத்திலே ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வருகிறார் பாருங்கள். அன்னமூட்டிய தெய்வமணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். அன்னமூட்டிய தெய்வமணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். பெண்கள் உணவு சமைத்து போடுகிறார்கள், அவர்கள் கையால் உணவை பரிமாறுகிறார். ஆணை காட்டில் அவங்க ஒரு ஆணை கொடுக்குறாங்க, நமக்கு சாப்பிடுங்க, ஏன் அப்படி மிச்சம் வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் போட்டிருக்கேன், இது நல்லா தானே இருக்கு, இன்னொன்னு வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய துணைவிமார்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெண்கள் அப்படி சொல்றாங்க. அப்படி சொன்னா நாம் என்ன பண்ணுவோம், அனலையும் விழுங்குவோம், சூடா இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, எதுவாக இருந்தாலும் உண்போம். அன்னம் ஊட்டிய தெய்வ மணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். அந்த பெண்கள் தான் நமக்கு உணவிடுகிறார்கள், பெண்கள் தான் இந்த உடலை வளர்க்கிறார்கள். அவர்கள் சொன்ன சொற்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் ஒரு காலத்திலே ஔவையார் சொல்வார், தையல் சொல் கேளேல் என்பார். தையல் சொல் கேளேல் என்றால் தையல் சொன்ன பெண்கள் சொல்லக்கூடிய சொற்களை ஏற்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் உண்டு. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு எல்லாம் பழமொழிகள் பல காலத்துல வரும். இந்த ஔவையார் சொன்ன தையல் தொல் கேளேல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அது இந்த பொறுப்பொருள்ல கூட ஒரு ஒரு துறையாக வரக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். அதாவது எங்கேயாவது போறதுக்கு முன்னால அவங்க அந்த போர்க்களத்துக்கு போறதோ அந்த மற்றதுக்கு போறதோ இருக்கும் பொழுது அந்த பெண்கள் என்ன செய்வாங்களாம், எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய போரை சந்திக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு நடக்கத்தான் செய்யும். அப்ப அந்த ஆண்கள் இல்லாத உலகம் இருக்கிறதெல்லாம் அது மிக கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. வேண்டாங்க, இதுல ஏன் நீங்க பறந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில பேர் தடுத்து நிறுத்துவார்கள் அல்லவா. ஏதாவது பெரிய அபாயத்துக்குள்ள ஒரு இப்ப நாமளே கூட வீதியில ஏதாவது ஒரு பெரிய நீங்க ஏன் போய் தலையிடுறீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அபாயமான அந்த செயல்கள்ல அவர்கள் ஈடுபடும் பொழுது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார்கள் அல்லவா. அப்ப அந்த பெண்கள் சொல்லக்கூடிய சொற்களை
நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வீரர்களே. விழுப்புண்பட்டு மறைவதே ஒரு வீரனுக்கு அழகு. ஆனா விழுப்புண்பட்டு மறைவது வீரனுக்கு அழகா இருக்கலாம். அந்த வீட்டினுடைய நிலைமையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அதனால அந்த தையல் சொல் கேளையில அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப பாரதியார் என்ன சொல்றாரு? "அன்னம் ஊட்டிய தெய்வமணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். கன்னத்தே முத்தம் கொண்டு களிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம்." என்ன அழகாக ஒரு காட்சி, இங்கே ஒரு அகப்பொருள் காட்சி நடக்கிறது. அப்படிப்பட்ட பெண்மையை பேரின்பமாக நினைத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் கன்னத்திலே ஒரு முத்தம் கொடுக்கிறானா. கன்னத்தே முத்தம் கொண்டு களிப்பினும், அவள் அருகிலே சென்று ஒரு முத்தம் அளிக்கிறான். அதற்கு அவள் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மென்மையாக அந்த கையை தள்ளி விடுகிறாள், தட்டி விடுகிறாள். அப்படிப்பட்ட பொற்கைகளை பாடுவோம் என்று இங்கு அகப்பொருளாக அந்த பெண்மையை மிக ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்து பாரதி பாடியிருக்கிறார். எப்படி புதுமை பெண்ணினுடைய இந்த சமூக அவல நிலைகளை போக்க வேண்டும் என்று நினைத்து அவன் புதுமை பெண் சொல்வதாக ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி அவளை புதுமை பெண்ணாக்கி அந்த புதுமை பெண் சொல்லக்கூடிய நங்கை கூறும் நவீனங்கள் கேட்டிரோ என்கிறான். நங்கை கூறும் வியப்புகள் கேட்டிரோ என்கிறான். அதுபோல உதய கண்ணி உரைப்பதை கேட்டிரோ என்கிறான். வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பர் என்று சில மூடக்கட்டுகளை எல்லாம் ஒழிக்கிறான். இப்படிப்பட்ட அந்த புதிய பெண்மை சொல்லக்கூடிய புதுமை பெண்கள் சொல்லக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் எடுத்து கூறி பெண்மையை போற்றுவோம் போற்றுவோம், போற்றி போற்றி ஓராயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் என்று அவளை துதிக்கிறான். அதனால்தான் அவனால் தையலை உயர்வு செய் என்ற சொல்லை வைத்து பாட முடிந்தது. இப்படிப்பட்ட மிக சிறப்பாக பெண்மையை போற்றிய புலவன் பாரதி. பெண்மையை ஓங்கச் செய்தவன் பாரதி. அவனுடைய சிந்தனைகள் முழுவதுமே ஆணும் பெண்ணும் சமமாக நிற்பதால், பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் இந்த உலகம் உய்யும் என்ற சிந்தனைகளிலே அவனுடைய கவிதைகள் அமைந்திருக்கின்றன. பெண்ணிய கவிதைகள் என்று தேவையற்றவர்களை உமிழ்தலும் சிறந்த பெண்ணறம். பிடிக்காதவர்களை பாதகம் செய்பவர்களை உமிழ்ந்து விடுதல். அவர்கள் முகத்திலே வெறுப்பு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அந்த உமிழ்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அப்படி பிடிக்காதவர்களை, அதாவது பாதகம் செய்பவர்களை, பெண்ணினத்திற்கு கொடுமைகள் செய்பவர்களை உமிழ்தலும் ஒரு பெண்ணறம்தான் என்று பாரதி இங்கே முன்வைத்து பாடியிருக்கிறான் என்று அவனுடைய கருத்துகளின் மூலமாக என்னுடைய கருத்து உரையை பேசி முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா.